வணக்கம் நண்பர்களே. 2025 டிசம்பர் மாத கிரக அமைப்புகளின்படி தனுசு ராசிக்கான பலன்கள். இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், சுக்கிரன் இந்த 3 கிரகங்களும் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகும். அதே நேரம் சனியும் புதனும் அதே ராசிகள்ல, அதாவது தாங்கள் இருக்கக்கூடிய அதே ராசிகள்ல வக்ர நிவர்த்தி அடையுது. குருவானது இந்த மாதம் வக்ரம் பெறுது. ஆக ராகு கேதுவை தவிர்த்து மற்ற எல்லா கிரகங்களுக்குமே இந்த டிசம்பர் மாதத்துல ஒரு மாற்றம் என்பது இருக்கு. ஸோ இதனால ராசி நிலைகள்ல எல்லா ராசிகளுக்குமே ஒரு மாற்றம் என்பது கண்டிப்பாக இருக்கும். இந்த மாதத்துல சீதோஷ்ண அமைப்புகள், இயற்கை மாற்றங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது சமீப காலத்துல காற்று மற்றும் நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிக வீரியத்தோடு செயல்பட்டு வந்தது. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நீரும் நெருப்பும் கலந்த கலவையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா மாதத்தின் முற்பகுதிகள் நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்களுடைய தாக்கங்கள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். மாதத்தின் பிற்பகுதிகளில் நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் தாக்கங்கள் இருக்கத்தான் செய்யும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்களை பார்த்துக்கோங்க. தவிர இந்த கிரகங்களுடைய நிலைகளை பார்க்கும்பொழுது பொதுவான அமைப்புகள்ல கொஞ்சம் பரபரப்பான சூழ்நிலைகள் அப்படிங்கிறதும் காணப்படும். கிட்டத்தட்ட அலைச்சலோடு ஆதாயம் அப்படிங்கிற நிலைகள்ல தான் இந்த மாதம் அப்படிங்கிறதே இருக்கு. அதனால பொதுவான சூழ்நிலைகள் அப்படிங்கிறதே கொஞ்சம் பரபரப்போடு தான் காணப்படும். ஸோ இது உங்களுடைய ராசி நிலைகளில் என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். தனுசு ராசிக்கு இந்த டிசம்பர் மாத கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது ஒரு கலவையான நிலைகளில் தான் அமைஞ்சிருக்கு. தனுசு ராசிக்காரங்க ரொம்பவுமே நிதானமாகவும் அமைதியாகவும் செயல்படக்கூடிய அமைப்புகள் என்பது இருக்குது. அதே போல் வெளி விஷயங்கள், காரியங்களில் நிறைய அலைச்சல் தரக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறதும் இருக்கும். குறிப்பாக இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் உச்சம் பெற்ற நிலைகளில் வக்ரகதியில் செயல்பட்டு வராங்க. தவிர ராசிக்கு 12ஆம் இடத்துலையும் மாதத்தின் பிற்பகுதியில் ராசியிலும் பார்த்திங்கன்னா இந்த மாத கிரகங்களுடைய கூட்டமைப்பு அப்படிங்கிறதும் தனுசு ராசிக்கு செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த அமைப்பானது தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் மாதத்தின் முற்பகுதியில் கொஞ்சம் சுணக்கமான நிலைகளும், தேவையில்லாத அலைச்சல், டென்ஷன் தரக்கூடிய விஷயங்களையும், பிரயாணம் பண்ணக்கூடிய விஷயங்களையும் மாதத்தின் முற்பகுதியில் கொஞ்சம் கொண்டுட்டு வரும். பட் மாதத்தின் பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் ஒரு சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். முற்பகுதியில் எந்த அளவுக்கு அலைச்சல்கள் இருந்ததோ பிற்பகுதியில் அந்த அளவுக்கு அதில் ஆதாயங்களையும் அனுகூலங்களையும் பார்க்கக்கூடிய அமைப்புகள் தனுசு ராசிக்காரங்களுக்கு செயல்பட்டு வரும். ஸோ மாதத்தின் முற்பகுதியில் அவ்வளோ சீக்கிரம் எதுக்கும் அவசரப்படாதீங்க. கொஞ்சம் நிதானமாகவே எல்லா விஷயங்களும் கையாளுங்க. கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருங்க. எதையும் ஒரு தடவைக்கு 2 தடவை ஆலோசனை பண்ணி செயல்படுங்க. குறிப்பாக வெளி இடங்களுக்கு அடிக்கடி போய் வர வேண்டிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறதெல்லாம் கூட ஏற்படலாம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அலைச்சல் தரக்கூடிய விஷயங்களாக இருக்கும். அதில் கொஞ்சம் நிதானம் என்பது தேவை. அதுவே அதன் பிற்பகுதியில் பார்த்திங்கன்னா இந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்பவுமே சாதகமாக இருக்கும். தனுசு ராசிக்காரங்க கொஞ்சம் அதீதமான உற்சாகத்தோடையே காணப்பட்டு வருவீங்க. மனசில் ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சி, சந்தோஷம் எல்லாம் இருக்கும். தங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை தன்னுடைய எண்ணம் போல செயல்படக்கூடிய அமைப்புகள் தனுசு ராசிக்காரங்களுக்கு உருவாகும். ஒரு சொல்ல முடியாத அளவுக்கு மனசுக்குள்ள இனம் புரியாத ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். அதாவது ஒரு சக்ஸஸ் நடக்குதா, ஃபெயிலியர் ஆகுதா அப்படிங்கிறதெல்லாம் காட்டிலும் காரணமே இல்லை அப்படின்னாலும் கூட மனசு ஆனது ஒரு இதமான நிலைகளில், ஒரு சந்தோஷம் தரக்கூடிய நிலைகளில் தனுசு ராசிக்காரங்க இந்த மாதத்தின் பிற்பகுதியிலிருந்து பார்த்துட்டு வருவாங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு அமைப்பை இந்த மாத கிரக அமைப்புகள் தனுசு ராசிக்காரங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்குது. பேச்சுவார்த்தைகள் சார்ந்த விஷயங்கள் சாதகமாகவே இருக்கும். குறிப்பாக மாதத்தின் பிற்பகுதியில் இந்த பேச்சுவார்த்தைகளில் நல்ல விஷயங்களை அதிகமாக எதிர்பார்க்கலாம். புதிய விஷயங்கள், காரியங்களில் அகலக்கால் வைக்காதீங்க. எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் லிமிட்டோடு செஞ்சுக்கோங்க. அதே போல் கண்மூடித்தனமாக முன்னப்பின்ன தெரியாத விஷயங்கள்லாம் ஈடுபட்டு தேவையில்லாத சிக்கலை சிக்க வேண்டாம். சமீப காலமாகவே தனுசு ராசிக்காரங்களுக்கு பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த மாதம் அந்த ஒரு விஷயங்களை மட்டும் அனுசரித்து போய்க்குங்க. மற்றபடி புதிய விஷயங்கள், காரியங்கள், அளவான ஈடுபாடுகளால் நன்மைகளை பார்க்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். சொத்து சுகங்கள், வாகன ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் கவனம் தேவை. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதம் இந்த சொத்து சுகங்கள், அசத் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் நிதானமாக கையாளுங்க. மாதத்தின் பிற்பகுதியில் இந்த நிலபுலங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வாகன ரீதியான விஷயங்கள் இதெல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் சாதகமான நிலைகளில் இருக்கும். சிலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கைகள், பொன்பொருள் சேர்க்கைகள் போன்ற விஷயங்கள் கூட கிடைக்கப்பெற்று வரலாம். மற்றபடி இந்த டாக்குமெண்ட்டு,
வீடு, மற்ற அசட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் நிதானித்து இருக்கிறது நல்லது. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் ஓரளவுக்கு கொஞ்சம் சாதகமான நிலைகள் இருக்குதுன்னு சொல்லலாம். குறிப்பாக தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் சுப விரயங்கள் அதிகமாக இருக்கும். தங்களுடைய சுக சௌகரியங்களுக்காக, சந்தோஷங்களுக்காக அல்லது குடும்ப மகிழ்ச்சிக்காக சில செலவுகளை செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கலாம். ஸோ விரயங்கள் செலவுகள் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். பட் தேவையின் அடிப்படையில் அந்த விஷயங்களை செஞ்சுக்கிட்டு வருவீங்க. கேளிக்கை சார்ந்த விஷயங்கள்லாம் அதிக ஈடுபாடுகள் அப்படிங்கிறது ஏற்படும். ஸோ பிடித்த விஷயங்கள் காரியங்களுக்காக செலவு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் அப்படிங்கிறது தனுசு ராசிக்காரங்களுக்கு உண்டு. மாதத்தின் 30 இந்த மாதிரியான விஷயங்களை அதிகமாகவே பார்ப்பீங்க. மாதத்தின் பிற்பகுதியில் கொஞ்சம் சேமிப்பு நோக்கி போக வேண்டிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறதுக்கும், பட் இருந்தாலும் இந்த கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள், காசு பண விஷயங்கள் அப்படின்னு கொஞ்சம் டம்ப் ஆகும். நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது. கொஞ்சம் சிரமப்பட்டு இந்த விஷயங்கள் காரியங்களில் ஈடுபட்டு வருவீங்க. பட் அதே நேரம் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த காசு பண விஷயங்கள், பொருளாதார விஷயங்கள் அப்படிங்கும்போது ஒரு தனி ஈடுபாடுகளை காட்டக்கூடிய அமைப்புகளும் இந்த மாதம் உண்டு. கொஞ்சம் மும்மரமாக தான் இந்த விஷயங்கள்லாம் செயல்பட்டு வருவீங்க. பட் கொஞ்சம் இறுக்கி பிடிச்சு தான் எல்லாத்தையும் செய்ய வேண்டியதாக இருக்கும். அதனால் கொஞ்சம் வீண் விரயங்கள், செலவுகள் போன்ற விஷயங்களில் கவனம் எடுத்துக்கங்க. கடன் சார்ந்த விஷயங்கள் ஓரளவுக்கு கொஞ்சம் சாதகமாகவே இருக்குது. கடன் கொடுக்கறதானாலும் சரி, வாங்குவதானாலும் சரி, ஓரளவுக்கு நல்லபடியாகவே வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. பழைய பாக்கிகள் வசூலாகும், பழைய கடன்கள் செட்டில் பண்ணக்கூடிய அமைப்புகள் நிறைய பேருக்கு உண்டாகும். ஸோ பொருளாதார நிலைகளில் ஒரு சாதகமான நிலைகள் இருக்குது. பட் வீண் விரயங்கள், செலவுகள் போன்ற விஷயங்களை கவனம் எடுத்துக்கோங்க. பொது விஷயங்கள், காரியங்கள் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஒரு கலவையான நிலைகள் இருக்குதுன்னு சொல்லலாம். குறிப்பாக மற்றவங்க வகையில் கொஞ்சம் தேவையில்லாத விரயங்கள், அலைச்சல்கள் போன்ற விஷயங்கள் அதிகமாகவே இருக்கும். இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கவனம் எடுத்துக்கோங்க. பட் முன்னாடி சொன்ன மாதிரி தான் தேவையின் அடிப்படையில் தான் அந்த செலவுகள் இருக்கும். ஒரு சுக சௌகரியங்களுக்காக, ஒரு சந்தோஷங்களுக்காக அந்த செலவுகளை செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இருக்கும். இது மற்றவங்களோடு சேர்ந்து செயல்படக்கூடிய விஷயங்களையும் பொருந்தும். இதனால் இந்த வெளி விஷயங்கள், காரியங்களில் வீண் விரயங்கள், செலவுகள் போன்ற விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. மற்றபடி இதெல்லாம் ஓரளவுக்கு சாதகமான நிலைகளே இருந்துக்கிட்டு இருக்குது. ஆன்மீக ரீதியான விஷயங்கள், ஈடுபாடுகளை அதிகம் காட்டி வருவீங்க. ஆன்மீக சிந்தனைகள் மேலோங்கும். குறிப்பாக இந்த யோக சாதனாக்கள் இருந்து வரக்கூடியவங்களுக்குலாம் இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாகவே இருக்குது. கோவில் வழிபாடுகள், குலதெய்வ வழிபாடுகள் போன்ற விஷயங்கள்லாம் இந்த மாதம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. குறிப்பாக மாதத்தின் பிற்பகுதியில் குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்வது தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ரொம்பவுமே சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும். பிரயாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதத்தின் ஆரம்பத்தில் கொஞ்சம் தேவையில்லாத அலைச்சல் விரயங்கள் போன்ற விஷயங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கும். பட் அதே நேரம் அதில் சாதகமான அமைப்புகளையும் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. மாதத்தின் பிற்பகுதியில் கொஞ்சம் அளவுக்கு அதிகமான ஈடுபாடுகளையே காட்டி வருவீங்க. விரும்பிய இடங்களுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது உருவாகும். சிலருக்கு தொலைதூர பிரயாணங்கள் தவிர்க்க முடியாததாக இருக்கலாம். ஸோ பிரயாணம் சார்ந்த விஷயங்கள் மாதம் முழுவதுமே தனுசு ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இருந்துக்கிட்டு தான் இருக்கும். சிலருக்கு திடீர் பிரயாணங்கள் போன்ற அமைப்புகள்லாம் உருவாகலாம். ஸோ பிரயாணங்கள் வகையில் சாதகமான அமைப்புகள் அப்படிங்கிறது உண்டு. பட் அதே நேரம் கொஞ்சம் கவனமாகவும் இருங்க. ஏன்னா கூட்டு கிரக அமைப்புகள் செயல்பட்டு இருக்கிறதுனால சில விஷயங்கள் அதில் கொஞ்சம் சாதகமாக தான் இருக்கும். சில விஷயங்கள் கொஞ்சம் முரண்பட்ட தன்மையில் எப்போ எப்படி மாறும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. அதனால் சில சங்கடங்கள் அப்படிங்கிறதும் கூட இருந்துக்கிட்டு தான் இருக்கும். கொஞ்சம் நசுக்குன்னு போயிட்டு தான் இருப்பாங்க. இது எல்லாத்தையும் அனுசரித்து போக வேண்டியதாக தான் இருக்கும். இது பிரயாணங்கள் வகையிலும் உங்களுக்கு தேவைப்படும். காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் ஒரு அளவான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக இந்த மாதம் கொஞ்சம் அலைச்சல் தரக்கூடிய விஷயங்கள் தனுசு ராசிக்காரங்களுக்கு அதிகமாகவே இருக்குது. பட் இருந்தாலும் அவங்களுடைய மனோதிடத்தோடும் வலிமையோடும் இந்த விஷயங்கள்லாம் ரொம்பவுமே சிறப்பாக கையாளுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு தேவையில்லாத அலைச்சல் தரக்கூடிய விஷயங்கள் என்ன ஏது அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்து அனுசரித்து செயல்படுங்க. மற்றபடி காரியங்கள் செயல்பாடுகள் வகையில் ஒரு நல்ல விஷயங்களே எதிர்பார்க்கலாம். குடும்ப விஷயங்கள், காரியங்கள் இந்த மாதம் ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது. பெரும்பாலும் வழக்கமான விஷயங்களே பார்த்து வருவீங்க. குடும்ப உறவுகளுக்கும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான விஷயங்கள் தான். பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வழக்கமான அமைப்புகள் தான் இருக்குது. பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லை. பட் இருந்தாலும் ஒரு தனி ஈடுபாடுகளை காட்டுவீங்க. அவங்க வகையில் சில சாதகமான அமைப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். உடன்பிறப்புகள் வகையிலும் கிட்டத்தட்ட அப்படி தான். கணவன் மனைவி உறவுகள் கொஞ்சம் அனுசரணையான நிலைகளை பார்க்கலாம். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் கிட்டத்தட்ட அப்படி தான். கணவன் மனைவி உறவுகள், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மாதத்தின் முற்பகுதியில் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷனோடு தான் இருக்கும். தேவையில்லாமல் இம்சை கொடுக்குறாங்களோ அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள்லாம் உருவாகலாம். நீங்கள் ஒன்று நினைப்பீங்க, அவங்க ஒன்று நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. சின்ன சின்ன கருத்து வேற்றுமைகள் அப்படிங்கிறதா இருந்துக்கிட்டு தான் இருக்கும். பட் மாதத்தின் பிற்பகுதியில் இந்த மாதிரியான விஷயங்களை ஒரு சாதகமான நிலைகளுக்கு தள்ளப்படும். வாழ்க்கை துணையின் வகையிலும் சரி, குழந்தைகள் வகையிலும் சரி, கொஞ்சம் விரயங்கள், அலைச்சல்கள் போன்ற விஷயங்கள் அதிகமாகவே இருக்கும். இந்த ஒரு விஷயங்களை கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கோங்க. மற்றபடி குழந்தைகள்
கணவன் மனைவி உறவுகள் இதெல்லாமே கொஞ்சம் சாதகமான நிலைகளே இருக்குது. திருமண அமைப்புகள், புத்திரபாக்கிய அமைப்புகள் ஒரு சுமூகமான நிலைகளில் இருக்குது. முயற்சிக்கு தகுந்த நல்ல பலன்களை பார்க்க முடியும். காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அளவான நிலைகளில் செயல்படுது. மாதத்தின் பிற்பகுதியில் தனுசு ராசிக்காரங்க இந்த காதல் உணர்வுகளால் அதிகம் தூண்டப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. குறிப்பாக இளம் வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் காதல் விஷயங்களில் அதீதமான ஈடுபாடுகள் இந்த மாதம் ஏற்படும். அது சார்ந்த விஷயங்களில் நன்மைகளையுமே எதிர்பார்க்கலாம். மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வழக்கமான நிலைகளில் தான் இருக்குது. மாதத்தின் முற்பகுதியில் கொஞ்சம் கவனம் தேவை. மாதத்தின் பிற்பகுதியில் இதெல்லாம் ஓரளவுக்கு அனுசரித்து போகக்கூடிய நிலைகளில் இருக்குது. கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருங்க. மற்றபடி ஒரு சாதகமான அமைப்பு தான். உடல்நலம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. கூட்டு கிரக அமைப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் தேவையில்லாத அலைச்சல்கள், விரயங்கள் போன்ற விஷயங்கள் அதிகமாகவே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இதனால் உடல் சோர்வுகள், மனச்சோர்வுகள் போன்ற விஷயங்கள்லாம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ அதனால் உடல்நல விஷயங்கள் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் இருக்கக்கூடியவங்க எல்லாமே இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒரு மாதத்துக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகமாக தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் ரொட்டீன் விஷயங்கள்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், காரியங்கள், ஈடுபாடுகள் அதிகமாகவே இருக்கும். நீண்ட நாள் பார்க்காத நண்பர்கள், உறவுகள்லாம் பார்த்து பேசக்கூடிய அமைப்புகள்லாம் உருவாகும். அவங்க வகையில் சில விஷயங்கள், காரியங்கள் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதான் தனுசு ராசிக்காரங்களுக்கு உண்டு. ஸோ அவங்க வகையில் நிறைய விஷயங்களை பார்த்து வருவீங்க. பட் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. தேவையில்லாத அலைச்சல் தரக்கூடிய விஷயங்கள் அவங்க வகையிலுமே இருக்குது. தேவையில்லாத விரயங்கள், செலவுகள் போன்ற விஷயங்களும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் காரசாரமாக தான் இருப்பாங்க. சில நேரங்கள் எல்லா விஷயமும் சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் இருக்கும். சில நேரங்களில் கொஞ்சம் வஞ்ச புகழ்ச்சி அணி அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் அப்பப்போ பார்த்துட்டு தான் வருவீங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து அனுசரித்து போய்க்குங்க. தொழில், வேலை, உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் அளவான நிலைகளில் தான் இருக்குது. ஓரளவுக்கு சாதகமான அமைப்புகளை பார்த்து வரீங்க. பெருசாக தனிப்பட்ட வேலை விஷயங்களில் தனுசு ராசிக்காரங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறதே வராது. வெளி விஷயங்கள், காரியங்கள், அல்லது மற்றவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள், காரியங்கள் இப்படி தான் அதிக ஃபோக்கஸ் அப்படிங்கிறதே இருக்கும். அதனால் தொழில், வேலை, உத்தியோக ரீதியாகும் இந்த கஸ்டமர் ஓரியன்டான விஷயங்களை அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. மற்றவங்களுக்கு என்ன தேவை, எது தேவையில்லை, எதை சேர்த்தலாம், எதை அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை பற்றி அதிகமாக யோசனை பண்ணுவீங்க. அதே போல் தொழிலுக்காக, வேலை விஷயங்களுக்காக வெளியிடங்களுக்கு அதிகமாக செல்லக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிற தனுசு ராசிக்காரங்களுக்கு உருவாகும். மேலும் ஒரு ரொட்டீனான விஷயங்கள் தான் இருக்கும். பட் கொஞ்சம் அலைச்சல் தரக்கூடிய விஷயங்கள், குறிப்பாக வெளியிடங்களுக்கு அடிக்கடி போயிட்டு வரக்கூடிய விஷயங்கள் நிறையாவே இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க. மற்றபடி வழக்கமான அமைப்புகளை பார்ப்பீங்க. புதிய வேலை வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள் மாற்றின் பிற்பகுதியில் ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது. வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமான நிலைகளிலேயே இருக்குது. ஸோ டோட்டலாக தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கூட்டு கிரக அமைப்புகள் வலுவாக செயல்பட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் அதிகமாகவே இருக்கும். கொஞ்சம் பர்சனல் கேரோட எல்லா விஷயமும் செயல்பட்டு வந்தீங்கன்னா இந்த மாதம் சாதகமான நிலைகளை பார்த்து வருவீங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.